சுமார் 8 வருடங்களுக்கு முன்பே தளபதி ஓகே சொன்ன கதை தான் பார்த்தீங்கன்னா விஜய் 69. ஆனால் 3 முக்கிய நடிகர்கள் வந்து இந்த படத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. அஜித்குமார் இந்த லிஸ்ட்லேயே கிடையாது. வாங்க விரிவாக பார்க்கலாம். நடிகர் விஜய் நடிப்பில் கடந்த 5ஆம் தேதி வெளிவந்த தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோட் படம் பார்த்தீங்கன்னா சரியாக போகலை. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 300 கோடிக்கும் பக்கமாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து தயாரிப்பாளர்கள் வந்து பொய் கணக்கை சொல்லி ஏமாற்றிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து குற்றம் சாட்டி வராங்க. ஏன்னா 10,000 தேட்டரில் வெளியான நம்ம ஜவான் படமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து 140 கோடி சம்திங் தான் வந்திருக்குது. ஆனால் வெறும் 4,000 தேட்டரில் வெளியான இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 126 கோடி அப்படின்னு சொல்லி அபிஷியலாக வந்து ஒரு தகவலை வந்து போட்டு பரப்பிட்டு வந்தாங்க. ஆனால் இது வந்து முற்றிலும் பொய் அப்படின்னு சொல்லி மக்களும் சமூக ஊடகங்கள்லேயும் இந்த யூடியூப் சேனல்களும் எல்லாருமே வந்து அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. மேலும் தமிழ்நாட்டில் மட்டும் 150 கோடி வசூலை வந்து போட்டு தாக்கணுச்சு கடந்த 10 நாளில் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆளாளுக்கு அடிச்சு விட்டுக்கிட்டு வந்தப்போ எல்லா சேனல்களும் பார்த்திங்கன்னா இது முற்றிலும் பொய். அதாவது சினிமா துறையில் முக்கியமாக இருப்பாங்கள்ல அந்த பத்திரிகையாளர்கள்லாம், அவங்களாம் நல்லா அனலைஸ் பண்ணி இது முழுக்க பொய், இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரிலீஸ் ஆன தேட்டர்ஸ் கவுண்ட்டு, ஆன்லைனில் எவ்வளோ புக் ஆகிருக்குது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் அவ்வளோலாம் வசூல் பண்ணியிருக்காது. அதே மாதிரி விஜய்க்கு இந்த படத்தில் வந்து 200 கோடி சம்பளமும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 80-90 கோடி வாங்கியிருக்கலாம். ஆனால் வந்து சும்மா ஒரு பப்ளிசிட்டிக்காக இதை வந்து அடிச்சு விட்டு படத்தை ஓட வைக்க பார்க்குறாங்க. ஆனால் ரசிகர்கள் வந்து முட்டாளாக இல்லை அப்படிங்கிறது இந்த ஒரு படத்தோட ஃப்ளாப் மூலிமா வந்து நல்லா தெளிவாகிருச்சு. இருந்தாலும் இந்த ஏஜிஎஸ் நிறுவனமும் விஜய் ரசிகர்கள் மற்றும் இந்த வலைபேச்சு போன்ற சில வந்து கமிஷன் வாங்கிட்டு பேசுகிற கும்பல்லாம் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு, தினம் வந்து கூட்டம் வந்து வெளியே வருது, தேட்டரில் வந்து அப்படி இடமே பத்தலை அப்படின்னு சொல்லி சும்மா அடிச்சு விட்ருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. உண்மையிலே பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஓடுற தேட்டர்லேயே பார்த்தேன். தேட்டரில் பார்த்திங்கன்னா நைட்டு செகண்ட் ஷோ ஃபஸ்ட் ஷோ இந்த மாதிரி எதை பார்த்தாலுமே வந்து ஒரு 10-20 பைக் தான் நிற்கிது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே நினச்சிக்காங்க. நம்ம சும்மா வந்து சொல்லலை. நீங்களே போய் இன்றைக்கி வந்து எத்தனாம் தேதி, செப்டம்பர் 17ஆம் தேதி, நீங்கள் ஒரு தேட்டர் போயிட்டு நீங்களே போய் பாருங்கள். விஜய் படத்துக்கு அதாவது சிங்கிள் ஸ்க்ரீனில் ஓடும்ல அந்த தேட்டரில் போனீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். போயிட்டு எத்தனை பைக் நிற்கிது அந்த ஷோக்கு இடையில அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போயிடும். சரி வாங்க நம்ம இப்போ அந்த விஜய் 69 படத்தை பற்றி பார்க்கலாம். விஜய் படங்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வசூலில் வந்து சாதனை படைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. குறிப்பாக அந்த படம் ஃப்ளாப்னா கூட வசூலில் வந்து இத்தனை கோடி அத்தனை கோடின்னு சும்மா அடிச்சு விட்றதுக்கும் ஆள் ரெடியாகவே இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற படம் பார்த்திங்கன்னா த மொக்க ஈஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லி மொக்க வாங்கின படமாக மாறி போச்சு. அதே மாதிரி இந்த விஜய் வந்து அடுத்ததான் நடிக்க உள்ள அவரோட 69 படத்துக்கு வந்து விஜய்க்கு 275 கோடி சம்பளம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இணையதளத்தில் வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. யார் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர்ப்பா 275 கோடி தராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா விஜயை தான் ப்ரொடியூசராக. இது எப்படி என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. இந்த விஜய் 69 படத்தை வந்து இயக்குனர் H. வினோத் வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் முக்கிய கேரக்டரில் வந்து மலையாள நடிகர் மோகன்லாலை கொண்டு வந்து மறுபடியும் இறக்கலான்னு பார்க்குறாங்க. நடிகைகள் சிம்ரன், மம்தா பைஜு, கதாநாயகியாக பார்த்திங்கன்னா பூஜா ஹெக்டே, இவங்கெல்லாம் நடிக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்குது. இந்த பூஜா ஹெக்டே வந்தாவே அந்த பீஸ்ட் படம் ஞாபகம் தான் வருது. அதே மாதிரி இந்த மோகன்லால் வந்து மறுபடியும் விஜய் கூடனா ஜில்லா மாதிரி ஆகி பெருமான ஒரு பயமாக இருக்குது. சரி என்னன்னு பார்க்கலாம். அனிருத் வந்து இசையமைக்கிறாரு. இதில் வந்து தளபதி வராரு, கோட்டையை கட்ட போகிறாருன்னு பாட்டை போடுறாரா என்னன்னு தெரில, பார்க்கலாம் என்னென்னு. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வெளியாகலை. விஜய் 69 படத்தை வந்து பெங்களூரை சேர்ந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து விஜயை தயாரிக்கிறதா வந்து நியூஸ் வந்து வெளியாகிருக்குது. மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கக்கூடியதாக சொல்லக்கூடிய இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா விஜயோட சம்பளம் வந்து மட்டுமே பார்த்திங்கன்னா 275 கோடி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து 100 கோடிக்குள்ளே சம்பளம் இருக்கும். மீதி 200 கோடி வந்து எப்படின்னு தெரில. அது வந்து சும்மா அடித்து விட்டுட்டு படத்தோட பட்ஜெட் மொத்தம் 500 கோடி, இந்த படத்தை வந்து நம்ம வந்து 1000 கோடிக்கு வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து இந்த புருடா கதையை தான் விட்டுட்டு போகிறாங்க. இது எல்லோரும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. மேலும் இந்த H. வினோத் பார்த்திங்கன்னா ஒரு திறமையான இயக்குனர். அவர் வந்து ஏற்கனவே அஜித் நடிப்பில் நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு போன்ற படங்களை வந்து இயக்கியிருக்காரு. மேலும் சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1 போன்ற படங்களையும் இயக்குனர் தான் இந்த H. வினோத். கண்டிப்பாக படம் நல்லா தான் எடுப்பார். ஆனால் வந்து இவங்க சொல்கிற அந்த வசூல் கணக்கு
இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பப்ளிசிட்டிக்கு தான் அப்படின்னு சொல்லி எச் வினோத் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து விஜய் சம்பளம் 275 கோடி, 1000 கோடி, 10,000 கோடின்னு அடிச்சு விட்றதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. இப்போ அவங்க அடிச்சு விட்றது எதுக்குன்னா படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி வாங்கணும், விஜய் தான் நம்பர் 1 பயங்கரம் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர உண்மையிலே அப்படி எதுவுமே கிடையாது. அப்படிலாம் பார்த்தா 10,000 தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ண நம்ம ஷாருக் கானுக்கு வந்து 1000 கோடி சம்பளம் அப்படின்னு சொன்னால் கூட நம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா இவருக்கு 275 கோடின்னா அப்போ அவருக்கு 10,000, இவர் 4,000 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுற விஜய்க்கு 275 கோடி அப்படின்னா 10,000 12,000 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுற நம்ம ஷாருக் கானுக்கு எத்தனை கோடி இருக்குன்னு சொல்லி நீங்களே ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். ஆனால் அவங்களாம் வந்து அந்தமாரி எதுவும் இது பண்ணுறதில்ல. இவங்க சும்மா வந்து ஒரு விளம்பரத்துக்காக வந்து அடிச்சு விடுறது தான். மேலும் இந்த எச் வினோத் வந்து இந்த தளபதி 69 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படத்தோட கதையை வந்து 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 2017ஆம் ஆண்டே வந்து மெர்சல் படத்தில் விஜய் நடிச்சிட்டு இருந்தப்போ அவரை சந்தித்து எச் வினோத் வந்து இந்த படத்தோட கதையை வந்து சொல்லியிருக்காரு. அப்போதே கதை பிடிச்சு போய் ஓகே சொன்ன நடிகர் தான் இந்த விஜய். அப்போதைய சூழ்நிலையில் அந்த படத்துக்கு உடனடியாக நடிக்க முடியல அப்படிங்கிற காரணத்தினால இந்த கதையை வந்து பின்னாடி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்த எச் வினோத் வந்து இந்த கதையை விஜய் சேதுபதி, தனுஷ், கமல் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த 3 பேருமே இந்த கதையில் நடிக்க சம்மதிக்காத நிலையில், அதாவது இந்த கதை வந்து எங்களுக்கு ஆப்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க. மீண்டும் 8 ஆண்டுகளுக்கு பிறகு அதே கதையை விஜய்கிட்ட வந்து சொல்ல விஜய் வந்து ஓகே சொல்லியிருக்காரு. அரசியல் கலந்த படமாக இருக்கிறதுனால இந்த கதையை வந்து எச் வினோத் அஜித் குமாரிடம் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து அஜித்துக்கு வந்து அரசியல் அப்படிங்கனாவே பிடிக்காது. அதனால் வந்து அஜித் அதை பண்ணவும் மாட்டார். அதனால் வந்து இந்த அரசியல் சம்மந்தமான கதையை வந்து விஜய்கிட்ட சொல்லி ஓகே வாங்கியிருக்காரு எச் வினோத். கண்டிப்பாக படம் நல்லா தாங்க இருக்கும். ஆனால் வந்து 2 லட்சம் கோடி, ஒரு 10,000 கோடி, 1 கோடி அப்படின்னு சொல்லி இந்த வடை சொல்கிறவங்க மட்டும் நிறுத்தினா போதும். ஆனால் அந்த வலைப்பேச்சு மாதிரி ஒரு எச்ச சேனலில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஜய்க்கு முட்டு கொடுக்கறதுக்காக 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி படம் வந்து பார்த்திங்கன்னா 100வது நாளில் வந்து 1000 தேட்டர்லேயும் ஹவுஸ்ஃபுல்னு சொல்லி கூட அடிச்சு விடுவாங்க. ஏன்னா வாங்கி திங்கிறவங்க என்ன வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி நம்மளை மாதிரி நேர்மையாக இருக்கிறவங்க கரெக்டாக தான் பேசுவோம். அதேமாதிரி மக்களுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சு போச்சு. இப்போ எல்லாமே ஆன்லைன் மயமாக மாறி போச்சு. இந்த எந்த தேட்டரில் படம் ஓடுது, எத்தனை பேர் இந்த படத்துக்கு புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம ஆன்லைனில் பார்த்துக்கலாம். அப்படிலாம் கணக்கு போட்டு தான் இந்த கோட் படத்தோட வசூலை வந்து நாம் வந்து இந்த சோசியல் மீடியாவில் வரது பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இந்த தயாரிப்பு நிறுவனம், இந்த வலைப்பேச்சு இவங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிடைக்கிற கொஞ்சம் நஞ்சம் இந்த எச்ச காசுக்காக சும்மா வந்து இல்லாத பொருடாலாம் அடிச்சு விட்டுருக்காங்க. இப்போ வந்து ரைடே வந்தால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னங்க 500 கோடி வசூல் சொன்னீங்க, டேக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துச்சுன்னா, இல்லைங்க நாங்களாம் சும்மா அந்த படமே ஓடலிங்க, பணம் எடுத்து பிளாப் ஆகி போச்சு, ஏதோ கொஞ்சம் இப்படி சொன்னால் தான் ஏதோ கொஞ்சம் வசூல் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு சொல்லி அவங்களே அடிச்சு விட்டு தப்பிச்சுக்குவாங்க. இதுதான் உண்மையில் நடக்கிறது. இது தெரியாமல் இந்த ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. சரி எப்படியோ போய் தொலைகிட்டோம் நம்மளுக்குன்னா, சரி படம் வந்து எச் வினோத் வந்து நல்லா எடுப்பார், அந்த படம் வந்து கண்டிப்பாக ரசிக்கும்படியாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம அந்த படத்தை வந்து பார்க்கலாம். யாருமே சோசியல் மீடியா பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னாவே ஒரே வடையாக இருக்கும். அதேமாதிரி அந்த சமயத்தில் நீங்கள் வடை வந்து காசு போட்டு வாங்க தேவையில்ல. இந்த மாதிரி சொல்கிற வடையை எடுத்துன்னு சாப்பிட்டாவே போதும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக வடை சொல்கிறவங்கள காது மேலே அப்புங்க. நன்றி, வணக்கம்.